நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெறும் 11 நாள்ல ட்ரிபிள் ஆக்டிங்லையும் எம்.ஆர். ராதா அவர்கள் டபுள் ஆக்டிங்லையும் நடித்து 2 பேருமே இணைந்து காமெடி தர்பார் நடத்திய படம் பலே பாண்டியா. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்களில் வெளிவந்த முழு நீள காமெடி படங்களில் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து வசூல் ரீதியாகவும் பட்டையை கிளப்பிய படம் பலே பாண்டியா. 1962ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆனது பலே பாண்டியா. கட்டபொம்மன் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற மாபெரும் படங்களுக்கு அப்புறம் பந்துலு அவர்கள் எடுத்த ஒரு லைட் என்டர்டைனர். குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்டு வெளியானது இந்த திரைப்படம். நடிகர் திலகம் 3 வேடங்கள்லையும் நடிகவேல் 2 வேடங்கள்லையும் நடித்த படம். பா என்று பெயர் ஆரம்பித்தாலும் பீம் சிங் டைரக்ட் செய்யாத ஒரு திரைப்படம். கதை திரைக்கதையை பொறுத்தவரை லாஜிக் பார்க்காமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். மாரா மற்றும் ஜோஷியின் மூல கதையை அடிப்படையாக கொண்டு தாதா மிராசி திரைக்கதை எழுதி இருந்தார். B.R. பந்துலு அவர்களின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மெல்லிசை மன்னர்கள் M.S. விஸ்வநாதன் மற்றும் T.K. ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க. பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளை விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன். இப்ப நம்மள விட்டு நீ கொஞ்சம் உதறிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து தொலைங்க. முடியாதம்மா, இன்னைக்கு கடனை வாங்காம போறது நீங்க தீர்மானத்தோட வந்திருக்கோம். நீங்கெல்லாம் 8 கிரகம் ஒன்னா சேர்ந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. யாரா நீ? நான் யாரா? சமாளிக்கிறேன் கிடிக்கிடி சாத்தப்பா அம்மா கோலப்பட்டா. நாங்க இங்க கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறோம். கடன் கொடுத்தீங்களா? ஆமா. கடன் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? இல்லன்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க கொடுத்தோம். ஆடா பாவி, இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா கடன் திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்கவா? போடா. நெஞ்சில கால் வீச கறி இல்ல. போடா, நான் கை நிட்டுறேன். போடா 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 போடா. அடி விட்டு உதவி. வெரி குட், வெரி குட். தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதலாள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய ரவுடி சொல்றாங்க. ரவுடி ஆஃப் கேங் லீடர். எங்க போனாலும் வேலை தர மாட்டேன்றான். அதான் அங்க கடங்கார பசங்களா வச்சு கலாட்டா பண்ண கொஞ்சம் விளையாட்டு அடிச்சு குத்தி கொண்டுட்டேன். வாசல்லே ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். இங்க இருக்கிறேன். ஆமாப்பா, உன்ன மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா சரிதாங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஆனா சம்பளம் எல்லாம் சம்பளம் வேணாமா? கடனாவே இருக்கட்டும், சோறு போட்டா போகுது. நாங்க சாப்பிடுறது உனக்கும் போறோம். உங்க உத்தரவு இல்லாம ஒரு பயிலும் உள்ள விட மாட்டேன். அவன் தான் அல்லாவே ஒரே நெக்காவு. படத்தின் தொடக்கத்துல சிவாஜி அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக அறிவிப்பதை M.R. ராதா அவருடைய மனதை மாற்றுவதிலிருந்து தொடங்கும். வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்ற பாடல் நடுவே வரும். படத்தின் இறுதியில நல்ல உறவுகள், கண் நிறைந்த காதல், செழுமையான செல்வந்தம் அப்படின்னு எல்லாம் கிடைத்து அவர் சந்தோஷமாக வாழ்வதாக படம் முடியும். தற்கொலை எண்ணத்தில் இருப்பவனை தன் பிடிக்குள் கொணர்ந்து அவனது மரணத்தினால் தனக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவனை காப்பாற்றுவது போல நடிக்கும் வில்லன் கபாலி கடைசியில கன நேரத்தில் தற்கொலை செய்து கொள்வதோடு கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற பழைய சொல்லாடலை மெய்ப்பித்தவாறு படம் முடியும். யார் சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டானா? விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள், தாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். அடே, நம்ம வருதுங்க. புதுச்சு பழகிறான் போல இருக்கு பைத்தியக்காரப்ப. நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது? ஐயா, மேல போற ஆளும் இவரும் ஒரே மாதிரி இல்ல. அட ஆமாய்யா, ஆச்சரியமா இருக்க. மர்றேன், என்ன கலாட்டா பண்ற? இறங்கி வா. மருடாவது மண்ணாம் கட்டியாவது இந்த உழித்து போற உலகத்திலே சலித்து போய் சாக துணிந்த ஒரு பரதேசியை யாரால் என்னை ஏன் வேறு பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ?
யார் இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட? ஏன் நான் இல்ல? கருணை இல்லாம அவ்வளவு பெரிய மாடி படி ஏறி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும், இங்க இருக்கிற ஜனங்களை பார். உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாக்குலர் வழியா பார். ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணுது பார். என்னது பைனாக்குலர்? கொஞ்சம் தூக்கி கொடு. துணிஞ்சு வாங்க. எட்டு வாங்க. சட்டு பார். எல்லாம் தெரியுது இங்க இருந்து. பையன் வைக்கிறா சார். பொம்பளை கிட்ட திருடா சார். சார் சார் பைனாக்குலர் சார். மேல வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடலாம். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கல சார். திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா? ஆமா. வா என்கிட்ட. உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். சோறு போட்டா மட்டும் போதுமா? என்னென்ன வேணும்னு இப்ப சொல்லிடு. அன்பு வேணும் சார். அன்பு அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார். பாசம் அது எந்த பஜார்ல கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார். மன நிம்மதி அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல என்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேப்பா 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாதத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகறதுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும். நல்ல கார்டன் எல்லாம் இருக்கும். காட்டு வசதியோட. ஓ எல்லாம் இருக்கும். வர்றேன். இறங்கி வா. கம் ஆன். பாட ஒரு வழியா அந்த ஆள் மனசு மாறிடுச்சு. போலாம் வாங்கப்பா. ஐயோ என் கையில இருந்த பேக காணும்பா. நல்ல வேளை. கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக மட்டும் எடுத்தானே கையை வெட்டுறதுக்கு இல்லாம. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கின்னு போவானுங்க இந்த பசங்க. பேகுப்பா. வேற வேண்டாம் போட்டோம். ஆமா, தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவே? நீ என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுவதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ பலப்பாண்டியா சார், பைனாகுலர் சார். என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட், இருக்கட்டும், பரவாயில்ல. வா வா வா. அடுத்து நான் என்ன சொல்லிவிட்டேன். டிஎம்எஸ் பாடல். என்டி தேவிகா நடிக்க அழகாக எடுத்திருப்பாங்க. மாறுபட்ட காதல் பாடல். பெண்மையை மனம் விட்டு காதலன் பாடும் பாட்டு. மலர் பஞ்சனை மேலே வரும். உள்ளங்களை ஈர்க்கும் அந்த வாலிப உணர்வு. ஒவ்வொரு சரணங்களின் முடிவிலும் அதன் ஏற்கும் அந்த பெண்மை இரட்டை ஜடை பின்னிய கூந்தலில் ஒன்றை முன்னால் தழுவ விட்டு எழிலான புன்னகையுடன் நாணம் காட்டும் தேவிகா அழகு. கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி. செம்மாம்பழம் போலே கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி. சுகம் ஊறி விட்டதடி, முகம் மாறி விட்டதடி. சுகம் ஊறி விட்டதடி, முகம் மாறி விட்டதடி. நெஞ்சில் அன்பில்லாத நாணம் இன்று எங்கு வந்ததடி. என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? உன் சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ? என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? 1952ஆம் ஆண்டு தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை பராசக்தியிலிருந்து தொடங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் போடாத வேடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முதலாக இரட்டை வேடம் போட்ட படம் உத்தமபுத்திரன். இது 1958ஆம் ஆண்டு வெளியானது. மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்தது. சிவாஜி அவர்களுடைய நடிப்புக்கு மட்டுமின்றி ஸ்டைலுக்கும் பெயர் பெற்ற படம் இது அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் 3 வேடங்களில் நடித்த தெய்வ மகன் 1969ஆம் ஆண்டு வெளியாகி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அது மட்டுமா, ஆஸ்கார் உள்ளிட்ட பல விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படமாகவும் அமைந்தது. இடைப்பட்ட காலத்தில், அதாவது
உத்தமபுத்திரனுக்கு அப்புறம் 1962ஆம் ஆண்டு B.R. பந்துலு இயக்கத்துல சிவாஜி அவர்கள் 3 வேடங்கள்ல நடித்த பலே பாண்டியா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. 6-7 நடிகர்களை வைத்துக்கொண்டு அதிரி புதிரி வெற்றியை கொடுத்தார் பந்துலு அவர்கள். அந்த பொம்பளை சமாளிக்க முடியல. ஒரு பொம்பளை சமாளிக்க முடியலன்னு என்ன செய்வேன்? அப்புறம் எஸ்டேட் சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பேன்? சொல்றத கேள். வெளியே போ, கொஞ்ச நேரம் கொடுத்து உள்ளவா. தந்தி கொடுத்துட்டேன்னு புழுவு. நீதான் புழுவிய. உன் கூட சேர்ந்துட்டேன்ல. புழுவு. உண்மையான பாண்டிய வரலாம், உண்மையான பாண்டிய வரலாம். சாவல ஒதுங்கா ஒதுங்கா. யாரு? நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன். செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது. எஸ், நான் பொழைச்சிட்டேன். பொழைச்சுடா பேப்பர்ல வர காணுமே. அது இனிமே தான் வரும். அண்ணி இருக்காங்களா? நான் ஒடியாண்டுக்கிற மருது பாண்டியன் தான். அவன் என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்க இருந்த ஆபத்து போயிடணும். ஆனா அவனை தீர்த்து கட்டணும். நான் கூட செய்ய. வா வா. 1962ஆம் ஆண்டு சிவாஜி அவர்கள் மொத்தம் 8 படங்கள்ல நடிச்சாரு. கே. சங்கர் இயக்கத்துல ஆலயமணி, B.S. ரங்கா இயக்கத்துல நிச்சய தாம்பூலம், A. பீம்சிங் இயக்கத்துல படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், பந்த பாசம் அப்படின்னு 3 படங்கள்ல நடிச்சாரு. மேலும் A.P. நாகராஜன் இயக்கத்துல வடிவுக்கு வளைகாப்பு, யோகானந்த் இயக்கத்துல வளர்ப்பிறை அப்படின்னும் நடிச்சாரு சிவாஜி அவர்கள். இவற்றில் ஆலயமணி, படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், நிச்சய தாம்பூலம் அப்படின்னு பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. B.R. பந்துலு இயக்கத்தில் வெளியான பலே பாண்டியாவும் பலே வெற்றியை கொடுத்தது. எல்லா படங்களும் சீரியஸ் சப்ஜெக்ட், இந்த படம் மட்டுமே சிரிப்பு மருந்தென வந்தது. சிவாஜி அவர்கள் 3 வேடத்திலையும், M.R. ராதா 2 வேடத்திலையும் நடிச்சதுனாலேயே தன்னை பன்மடங்கு அதிகரித்து கொண்டது. இந்த படத்தின் மதிப்பு அப்படின்னா அது மிகையல்ல. ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது? உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னம்மாவுக்கு பிடிக்கல, சின்னம்மாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல, உங்க 2 பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாயப்பிள்ள சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீசர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு ஆசா பணம் ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துருச்சு. பச்சையா கேட்கிறோம். காலாகாலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க. அடுத்த கமிஷனுக்கு அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முருகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள புகுந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே. 200 ரூபாய் ஓடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னான். ஆமா ஆமா சொன்னான் சொன்னான். அடே இந்த பணத்தை வச்சு முன் பக்கம் ஓட்ட மாத்திக்கங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால குறைச்சிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த குறைவு இருக்கு. இந்தா வாங்கிக்க, ஒழுங்கா நடந்துக்க. நீங்க நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஊர்ல தானே இருப்ப. பாத்துக்கிறேன். அப்போ நாங்க புறப்படுறோம். சரி போயிட்டு வரோம். எங்க மீனா? எங்க தங்கச்சி முன்னாடியே கார்ல குந்திக்கிட்டு இருக்கு. ஆனா கூப்பிடுறா, சம்சாரம் பண்ணா வேணாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சீதா. சரி வரேன். தேவிகா பலே பாண்டியனை காதலிக்கும் பலே கைகாரி. தனவந்தர் அமிர்தலிங்கம் பிள்ளையின் மகள் சீதாவாக கவர்ச்சி ததும்ப தோன்றி பாண்டியனை காதலித்து மணந்து ரவுடி மருது இறந்து கிடப்பதை கண்டு பாண்டியன் அப்படின்னு நினைத்து குழம்பி விஞ்ஞானி சங்கரை தன் கணவனென கருதி கொஞ்சி கடைசியில பாண்டியனுடன் சேர்றாங்க.
சிரிப்போ பால் சாப்பிடுறது வேண்டாம். நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சறது வேண்டாமா? சரி. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வச்சுட்டு இருக்கேன். நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூ நம்ம இல்ல. நல்லா இருக்கு. மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல. உடம்பு உறுத்துது, மெத்து மெத்து ஏதாவது கேக்குது. நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடிப்பாரு, ஊர்ல வயசானவெல்லாம் வாலிப மாதிரி விளையாடுறான், நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா, என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு? நாள் பூரா ஏறு பிடிச்சி விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாதான் நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி அவன் என்ன கேட்டான்? காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்தினி பெண் வேணும்னு கேட்டான், பழைய சோத்துக்கு ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில்லாம் எப்படி தெரியுமா கத்திச்சு? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.